இங்க இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் அவரோட பையனை போலீஸ் ஆகணுங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்தே எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுல இருக்க இன்னொரு பையன் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சோ இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் அந்த ஆபீசர் கிட்ட நேராவே போய் எனக்கும் உங்களால ட்ரைனிங் கொடுக்க முடியுமான்னு கேட்க அந்த ஆபீசருமே சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்தே ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த ரெண்டு பசங்களுமே எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாவும் சீக்கிரமாவும் கத்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போக அந்த பசங்களோட திறமையை செக் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வர சொல்லி அந்த பசங்க ஸ்கூல் முன்னாடி பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி நிக்க சொல்றாரு. சோ இப்போ இந்த பசங்க வெளியே வந்ததோ அந்த பசங்க கிட்ட இந்த கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு தப்பு நடக்க போது அதை யார் பண்ண போறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. இப்போ அந்த பசங்களும் கண்ண மூடி சுத்தியும் என்னென்ன இருக்குங்கிறத நோட் பண்றாங்க. அந்த ஆபீசரோட பையன் அங்க நிக்கிற போலீஸ் ஆபீசரை கண்டுபிடிச்சு ஒரு பிட் பாக்கெட்னு சொல்றான். அந்த ஆபீசருமே ஒரு பையனை பாராட்ட அங்க இருக்க இன்னொரு பையன் ஸ்கூல் முன்னாடி நிக்கிற போலீஸ் வண்டியும் அவர் கட்டிங்கையும் பார்த்து அவர் ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொல்லி ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடறான். இவ கண்டுபிடிச்சதை பார்த்து அந்த ஆபீசருமே ஷாக் ஆயிடுறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பையன் அவங்க வீட்டுல செஸ் விளையாண்டு இருக்கும்போது உள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா அந்த ஆபீசரோட பையன் அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டு போறதா சொல்றான். இப்ப கரெக்டா அந்த வீட்டுல இருந்து ஒரு ஜீப்புமே வெளியே போறத அந்த பையன் பாக்குறான். இப்ப போலீஸுமே அங்க வந்து அந்த பசங்க ரெண்டு பேத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. அந்த பையனுமே அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்ட நாங்க கூட்டிட்டு போங்க, நான் கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல அந்த போலீஸ் ஆபீசருமே அவனை மிரட்டி அங்க உட்கார வைக்கிறாரு. அந்த பையனோட அப்பாமே அங்க வந்து இந்த பிரச்சனை வேணான்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா அந்த போலீஸ் ஆபீசரோட பையன் அவர் கத்து கொடுத்ததெல்லாம் வச்சு தப்பான முறையில பணம் சம்பாதிச்சிருப்பான். அவருமே ஒரு பையனை புடிச்சு கொடுக்கறதுக்காக போலீஸ் கால் பண்ண பாப்பாரு. அந்த பையனுமே அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து அவரோட கழுத்திலேயே குத்தி கொலை பண்ணிருப்பான். அந்த பையன் அதை கண்டுபிடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஷூ எடுத்துட்டு வந்து பிளட்ல நினைச்சு வாசப்படியிலே ஃபுட் மார்க் மாதிரி வச்சிடறான். அப்படியே அந்த ஷூவை ஒரு கவர்ல கட்டி பக்கத்துல இருக்க ஆத்துல வீசிடுறான். அது மட்டும் இல்லாம ஒரு நூல்கண்டு எடுத்துட்டு போய் ஜீப்பு கடியில இருக்க கல்லோட லாக் பண்ணிட்டு அந்த நூல்கண்டை உள்ள வீசிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். அப்படியே உள்ள வந்து உட்காந்து அந்த பையனை சத்தம் போட்டு கூப்பிட்டு கரெக்டா வெளியே இருக்க ஜீப்போட கல்லையை நூத்தி விட்டு பக்காவா செட் பண்ணிடுறான்.